ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிட்டோட பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அது போக ஜிட் ஹப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட லோக்கல் ப்ராஜெக்ட்ஸை எப்படி மூவ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இருக்கிற பேசிக் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் github.comக்குள்ளே நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிக்கிறணும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக் கமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சைன்இன் பண்ணுறது பார்ப்போம். அவ்வளோ ஜிட்ஹப்புக்குள்ளே போய்க்கோங்க. நியூ யூஸராக இருந்தால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எல்லாமே காமிக்கும். நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த நியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டு மை ஆப் உங்கள் அப்ளிகேஷன் நேம் கொடுத்துக்கோங்க. இது யூனிக்காக இருக்கணும். ஒன்ஸ் இதை நீங்கள் கொடுத்து இங்கே கீழே பாட்டமில் இருக்கிற கிரியேட் ரெபாசிட்டரியை கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் நேமு, அந்த ப்ராஜெக்ட் நேமோட ஜிட் ஹப்போட யூஆர்எல் காமிக்கும். இதுதான் அந்த யூஆர்எல். ஸோ ஒன்ஸ் அந்த யூஆர்எல்லை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்கள் லோக்கலில் உங்களோட ஜிட் பேஸ் கமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிட் க்ளோன், இதுதான் ஃபஸ்ட்டு கமெண்ட். ஜிட் ஸ்பேஸ் க்ளோன் ஸ்பேஸ் இப்போ நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிற யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் உங்களோட ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகிருக்கும். மை ஆப் 2. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்துக்கோங்க. உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு மை ஆப் 2ங்கிறது உள்ளே வந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே எந்த ஃபைலுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லோக்கலில் இருக்கிற ஏதாவது ஒரு 2 ஃபைல்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஜாவா ஃபைலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஆங்குலர் ஜேஎஸ் எந்த ஃபைலாக இருந்தாலும் இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரே கூட நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் போடுறேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிட் ஸ்டேட்டஸ். ஸோ ஜிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கலில் இருக்கிற என்ன ஃபைல் சேஞ்சஸ்ஸு இல்லை நியூ ஃபைல் எல்லாமே காமிக்கும். ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் உங்கள் ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நம்ம இங்கே க்ளவுடில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மெயின் கமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட என்னென்ன சேஞ்சஸ் ஆன ஃபைல்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமிட் கொடுக்கணும், அப்புறம் புஷ் கொடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக் 3 கமெண்ட் தான். ஸோ உங்களோட ஃபைல் நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜிட் கமிட்டு, ஜிட் ஸ்பேஸ் கமிட் ஸ்பேஸ் -m. ஸோ இது என்னென்னா உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் மெசேஜாக. மை நியூ ஃபைல், மை ஃபஸ்ட்டு ஃபைல். ஸோ இதை நீங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இது லாஸ்ட் கமெண்ட் என்னென்னா ஜிட் புஷ். ஸோ ஒவ்வொன்றிலையுமே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இங்கே காமிக்கும். ஜிட் புஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடது லோக்கலில் இருந்து அந்த ஜிட் ஹப்போட அதுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் இங்கே அப்லோட் ஆகிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். இவ்வளோ தான் ஜிட்டோட பேசிக் கமெண்ட்ஸ். ஜிட் க்ளோனு, அப்புறம் ஜிட் செக் அவுட்டுங்கிறது உங்களோட புது பிரான்ச் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை உங்கள் லோக்கலில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிட் ஸ்டேட்டஸ் புல், இது ரெண்டுமே நீங்கள் எப்பயுமே போட்டு எடுத்துக்கிறணும் க்ளவுடில் இருந்து புதுசாக எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் லோக்கலில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜிட் ஆடு அந்த ஃபைல் நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிட் கமிட்டு. ஸோ நீங்கள் கமிட் பண்ணணும் உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்து. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிட் புஷ். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் லோக்கலில் இருந்து க்ளவுடுக்கு அப்லோட் ஆகிடும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.